விஜய் வரலன்னா ஒருவேளை அதிமுக ஜெயிக்காதோங்கிற ஒரு பெர்செப்ஷன் உருவாக்கிட்டே இருக்கேன். இதை ஏன் நீங்க திரும்ப திரும்ப ஏத்துக்கிட்டே இருக்கீங்க? அதை ரிஜெக்ட் பண்றதுக்கு பாஜக அதை ரிஜெக்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு 100 காரணம் இருக்கு. அதிமுக கட்டன்டா புதிதாக தாவேக்காவை சேர்ப்பதற்கு எங்களுக்கு இடம் இல்லைன்னு சொல்றதுல என்ன சிக்கல்? அப்போ 0.5% எடுத்த தேமுதிக சேர்த்ததும் திரு ஓபிஎஸ் அவர்களை சேர்த்ததும் பிற கட்சிகளை எது விடுதலை சிறுத்தைகளை கம்யூனிஸ்ட் இயக்கங்களை மதிமுகவை டம்மி படுத்துறதுக்கு தான் இவங்களை சேர்த்தாங்களா? இல்ல உங்களை பார்த்து பயந்துட்டாங்க. எது எடப்பாடியை பார்த்து பயந்துதாங்க தேமுதிக சேர்த்திருக்காங்க. அப்படிலாம் எடப்பாடி பழனிசாமி சொல்லல. ஆனால் அவர் எடுக்கக்கூடிய அந்த முடிவை, அந்த நிதானமான போக்கை நாம் தமிழ்நாடு அரசியலில் அந்த பிம்பத்தை உடைப்பது எப்படின்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த பிம்பத்தை உடைக்கிறது எப்படி? இப்ப தாவேகா விஜய் எங்க போறாரு நான் கேக்குறேன். அவர் எங்க போனா என்ன அண்ணே? அவர் உங்க ஓட்டை பிரிக்கிறதா சொல்றாங்கங்கறத சிக்கலே. ஓ அப்ப இங்க தான் கரெக்ட்டா சொன்னீங்க. நான் சொல்ல, செந்தில் என்ன சொன்னாரு? அத தான் சொல்ல வந்தேன். எப்படி போட்டு விட்டீங்க பாருங்க. ஆனா இந்த ஓட்டை தான் பிரிக்கிறாருன்றது எந்த தேர்தல் உங்களுக்கு சொல்லுச்சு? சர்வே சொல்லுது சார். சர்வே எடுத்தது யாரு? கொடுத்தா 1000 சர்வேகளை அள்ளி வீச முடியும். தேர்தல்ல இன்னைக்கு தமிழ்நாட்டுல 70 அரசியல் கட்சிகள் இருக்கு. அது தெரியுமா? இந்த 70 அரசியல் கட்சியில 2 கட்சிக்கு தான் போட்டி. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. அது உங்க விருப்பம். ஓகே. இல்ல அப்படியே தமிழ்நாடு சொல்றாங்க. அது நெல்சன் சாருடைய விருப்பம். ஏன் விருப்பம் அது இல்ல? ஆனால் இல்ல ஏன் விருப்பம் அது இல்ல? தமிழ்நாட்டு மக்களுடைய விருப்பம் அது இல்ல. அது இல்ல. தமிழ்நாட்டு மக்களுடைய விருப்பம் 2024ல நான் மெதுவா பேசுறேன். ஏன்னா செந்தில் சாருக்கு வந்து என்னடா இவ்வளவு சவுண்டா பேசுறேன்னு நினைச்சுறாரு. மெதுவா பேசுறேன். தமிழ்நாட்டு மக்களுடைய விருப்பம் 2024ல திமுக அதிமுக அவ்வளவுதான். 2021 சட்டமன்ற தேர்தல்ல அதிமுக திமுக. இப்ப நடக்க போறது சட்டமன்ற தேர்தல். உடனே இங்க சொல்லுவீங்க இப்படி 2024 நீங்க தான் கம்மி ஆயிட்டீங்களே அப்படின்னு ஒரு கேள்வியை கொண்டு கேட்க மாட்டேன். கேட்பீங்க. கேட்க மாட்டேன். நான் கேட்க மாட்டேங்கறேன். நான் கேட்க மாட்டேனே. ஆடே கேட்டுக்கிறேன். நெல்சன் சாருக்காக அக்னியே ஒரு கேள்வி காட்ட பிராக்கெட்ல நெல்சன் சார் கேப்பார் அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, அப்படி கேட்டா அன்றைக்கு தனியா ஒரு கட்சி இந்திய நாட்டில் இந்தியா கூட்டணியும் இல்லை, என்டிஏ கூட்டணியும் இல்லாமல் ஒரு கட்சி 20.5% எடுத்திருக்குது அப்படின்னு சொன்னா இப்ப என்ன நினைக்கிறீங்கன்னா, இல்ல அது வந்தாதான். இல்ல ஜனநாயக நாட்டுல ஒரு அரசியல் கட்சி பேரறிஞர் பெருந்தகை அண்ணா 7 கட்சி கூட்டணி அமைத்தார். ஆனால் அவர் ஆட்சி பிடித்தார். ஆனா நீங்க தனியா நில்லுங்க, உங்கள் செல்வாக்கை நிரூபிங்க.